காலை வணக்கங்கள். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? லூக்கா 10:18 ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா? லூக்கா 10:18 ஆண்டவர் ஒரு இடத்துல எல்லாருக்கும் விருந்து வைக்கிறதுக்கு அழைக்கிறாராம். எப்படி? விருந்து வைக்கிறதுக்கு அழைக்கிறாராம். அழைக்கும் பொழுது சிலர் என்னன்னுவாங்களா, நான் கேணியில வேலை செய்ய போறேன்னுவாங்களாம். சிலர் என்னன்னா, நாங்க அந்த வேலை செய்ய போறோன்றாங்க. சிலர் என்னன்றாங்க, என் புள்ளைங்க அழுவுதுன்றாங்களாம். சிலர் என்னன்றாங்களா, நான் வேற என்ன வேலை செய்யணும்னு போறேன்றாங்களாம். அப்போ ஆண்டவர் அழைக்கப்பட்டவரிலிருந்து யாருமே வரதில்லையா. சில பேர் மட்டும் தான் அழைக்கப்பட்டு சில பேர் வந்து உண் சாப்பாட்டுல உட்கார்றாங்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன ஊமை சொல்றாரு தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை உங்கள தேடி வரும்போது, நீங்க அத அசட்டை பண்ணினா, அந்த வார்த்தை உங்கள எப்படி காப்பாத்தும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது தேவனா இருந்தது. அந்த வார்த்தையே தேவனா வந்தாரு. அப்போ அவருடைய வார்த்தை வசனம் கேட்டு, "இப்படி இருக்குதே, எங்கள பாவத்திலேருந்து மீட்க வந்தீங்களே!" அப்படின்னு நீ அந்த வார்த்தைய சொல்லி கேட்டீன்னா தான் உனக்கு ஆசீரும், அருளும் குடுப்பாரு. எதுவுமே நீ கேட்காம, ஒண்ணுமே அவர தேடாம, ஒண்ணுமே ஜெபிக்காம, துதிக்காம, ஆண்டவர் எனக்கு மட்டும் நல்லது பண்ணலன்னு நெனைக்கிறதுல என்ன வித நியாயம் இருக்கிறது? அதில தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நீங்க எல்லா வேலைகள விட்டுட்டு வந்து, ஆண்டவருடைய வார்த்தை வசனத்த கேட்கணுன்றாரு. அந்த வார்த்தை தான் உங்கள காப்பாத்தும். அந்த வசனம் தான் உங்கள காப்பாத்தும். மனுஷன் உன்னை காப்பாத்த மாட்டாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இடத்துல நீங்க ரோட்ல நடந்துன்னு போயின்னு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல பெரிய ஆபத்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. ஆனா அது கிட்ட அந்த ஆபத்து கிட்ட போயிட்டு வந்து, அப்போ வந்து உங்க அப்பா வந்து காப்பாத்துவாங்களா? உங்க அம்மாவ வந்து காப்பாத்துவாங்களா? இல்ல உன் புருஷன் வந்து உன் புள்ளைங்க வந்து உன்ன காப்பாத்துமா? எதுவுமே காப்பாத்தாது. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வந்து காப்பாத்தும். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. அந்த சத்திய வார்த்தைய அங்க நீங்க உணர்ந்து அ கூப்பிடும்போது உடனே வந்து யார் மூலியமா வந்து கடவுள் உன்னை அந்த பொல்லாப்பு ஆபத்திலிருந்து காப்பாத்துவாரு. அப்படி ஆண்டவரு காப்பாத்துனா தான் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நீங்க கேட்டா தான், அது உங்கள காப்பாத்தும். மனுஷன் உங்கள காப்பாத்த மாட்டான். இன்னைக்கு 45 வருஷமா நான் உயிரோட இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஆபத்திலிருந்து என்னை காத்து கொண்டு வந்தது. அதனால என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வீட்ட தேடி வரும்போது அசட்டை பண்ணாதீங்க. அந்த வார்த்தைய